ரஞ்சு மாமா நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன்டா. சிரிச்ச முகத்தோட இருக்கணும். எனக்கு வந்தா மட்டும் உங்களை மட்டும் ஏன் ரொம்ப பிடிச்சிருக்குனே தெரியலையே. நமக்குள்ள ஒரு இது இருக்குமோ? ஆமாமா. என்னது அது? உனக்கு நான் தாய் மாமே இல்ல அப்படிதான். அப்படியா? அப்புறம் மிருதங்கரே நல்லா இருக்கிறீங்களா? நான் பிறந்த முடியோட முளைக்கிறேன். என்னன்னு ஐயோ அப்ப அந்த தைலத்தை இப்பதான் நான் டப்பில போட்டு மூடி வச்சு வந்திருக்கிறேன். சும்மா சும்மா தைல வாட வெளியில வந்துடும். அப்புறம் அப்ப நல்லா இருக்கீங்களா? ஆளுநர்காரன் அப்பா அப்புறம் தலைக்காரன் நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்க எப்படி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு தெரியும். யூடியூப் சேனல் கண்டுபிடிக்க நன்றி. அப்புறம் மைக் இருக்காரனே நல்லா இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷம். சிரிச்ச முகத்தோட இன்னைக்கு உட்காந்து பாத்துருக்கேன். மைக் இருக்காரங்க. அப்புறம்லாம் போலாமா? நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். சுடுகாடு கூப்பிட்டாருவீங்களா? அதுக்கு நான் நாள் இருக்குமா? அப்படி கேளு. எங்க இருந்து வரீங்க? எங்க கூப்பிட்டாலும் வரேன். ஆனா சுடுகாடுக்கு பக்கத்துல எங்க வீடு. இல்லப்பா அவன் எங்க கூப்பிட்டாலும் வர்றேன். நல்லா சுடுகாட்டுக்கு வந்து சுடுகாட்டு வழிதான் போய் எங்க வீட்டுக்கு போகணும். நீ எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருப்போம்? சரி அப்புறம் சிரிக்காம ஊருன்னே உட்கார சொல்றியானே. சிரிக்கலாம். ரொம்ப சிரிச்சா குடும்பம் சிரிச்சு போயிடும். அது சிரிச்சா சிரிச்சிட்டு போகுது. ரஞ்சூதா இல்ல ரஞ்சிதா. என்னத்த வாய வா இல்லப்பா நீங்க தரங்கன்னு சொன்ன எனக்கு வேற யாவும் வந்துருச்சு. இங்கே டான்சராக நடிக்கும் எனது அருமை மருமகள் ரஞ்சிதா அவர்களுக்கு பாம்பாட்டி கிராமத்தார்கள் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் பொன்னாடை போற்றப்படுகிறது. பொன்னாடை நிகழ்ச்சி விழா கம்பியர்களும் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு மேலும் சிறப்பாக கலைக்கூட நன்றி நன்றி வணக்கம். அப்புறம் போலாமா மாமா? கண்ணிமைக்கும் நேரத்திலே
இருக்காது, துணைக்கு நான் வரட்டுமா? நீங்க எதை சொல்றீங்க? இல்ல நீ பாட நான் வாசிக்க, அதுக்கு தான் கேட்கிறேன். துணைக்கு துணையா 2 பேரும்? துணைக்கு துணையாவா? இதுல மட்டும் யாரையும் கூட்டி சேர்க்கிறதா? எங்க அண்ணன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். எதுல ஒத்துழைப்பு போட அச்சப்படியா என்ன காரியம் பண்றீங்க 2 பேரும்? ஒத்துழைப்புன்னு சொல்லு. ஒத்துழைப்பு எனக்கா அக்கா மக. ஆமா மருமகன். என்னத்த ஊத? நான் மிதிச்சது ஊதி வாசிக்கிறோம்ல, அதனால. அது ஊதுறாரு அவரு. ஒரு காய்கல ஊதுற மாதிரியே தெரியுது. 10 விரலையும் போட்டு எப்படி அமுக்குறாரு? அதான் நல்லா அமுக்க வேணாம். பெட்டிறாங்க. ஆமா இப்ப தான தப்பு. உன்னை அப்பானுக்கு போய் வெக்கமா இருக்க. உடம்புல எல்லாத்தையுமே வேலை பார்க்கறதா நல்லது. அப்புறம் ஏதாவது ஒண்ணு வேலை பார்க்கணும் வச்சுக்கோங்க, ரொம்ப கஷ்டமா போயிடும். எனக்கு எல்லாமே வேலை பார்த்தாதான் ஒருது மட்டும் வேலை பார்க்கறதா? அனைத்து வேலை பார்க்கணும். என்னதான் பண்ற? கப்பு போட இடமே பார்த்துருக்கியா? பசமுள்ளே பாடியரு பாட்டு கட்டும் பாவலரு. பசமுள்ளே பாண்டியரு
கட்டழகு ரத்தினமே கூப்பிடவா? கூப்பிடுமா? ஏன் இவ்வளவு செழிப்பு? கூப்பிடுமா? இப்போதைக்கு போதும். நம்ம வேன்ல போகும்போது நிறைய செஞ்சுட்டே போவோம். பாவாடை பாவாடை ஓ சில படம் ஓ மை காட் அப்படி சேரோட நானே மாறி மாறி காப்பு கட்டலாம். இது மாரியம்மா கோயில்ல எனக்கு என்னங்க ஏதா ஏதா சாரே மைனஸ்லாம் ஆயிக்கோ சாரே. இன்னைக்கு கூட்டி வந்திருக்காங்கல காதல் போகும் தொழில் பாப்போம்னு வந்தா சரி நம்ம தொழில் எப்படி எப்படி பாப்போம். இன்னைக்கு கூட்டமும் கடுமையா இருக்கு. இருந்தாலும் ஒரு ஆளு ஒரு ஐட்டம் காலி ஆயிடும். சகல இது என்ன சகல விற்கிறோவா? முன்னாடி உள்ளது சருகா. எவ்வளவு ரேட்டு? சரி ஒரு தொழில் ஒத்து வரல. இன்னைக்கு இந்த என்னத்த அப்படின்னு நம்ம ஊருக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு நம்ம வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒண்ணு யார ஓடனா பாப்போம். இல்லைன்னா கால எந்திரிச்சு நம்ம மனுஷர் ஆற பை ஒரு பை அதுல ஏறுதா? நீங்க கோர போறீங்க. ஆற பை டேய் வண்டியில வரப்போ நீ முத ஓட்டுற ஓனரை பார்த்தா
வந்த பலவ பார்க்க வேண்டும். நான் வந்து ஏன் பலவ பார்க்க ஓன் செய்வாங்க. நான் பலவ பார்க்க நான் வந்து எனக்கு பாரு நான் எப்பட போட்டு நான் ஒண்ணு நான் ஓரமா இருக்கு ஓர மேல நீ போய் வா. நீ வேற எல்லாம் அந்த டப்பு இந்த வேற வச்சுக்கன்னு வச்சுக்க. நீ வந்து பண்ணு இயர் நிறைய பண்ணி வாய் குளிச்சு போயிருக்குது. இந்த வெட்டி செவடால வீட்டு செவடால எங்க வச்சிருக்காங்க. அட்டிக்கிற சில்லி முகுது. உனக்கு என்ன தண்ணி இருக்கு அடிச்சு சும்மா வந்து கலபரப்படுறாரு. ஏற்கனவே அடிச்சு போய் செட்ல கிடக்குது. இங்க அடிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. என்னத்த அடிக்கிறது? உன்னால குனிஞ்சு நிமிர முடியாது. வேற ஆளை பதில நீ கலைப்பிடி பண்ணி கலைப்பிடி தடுத்த தெரியாத ஆளு இங்க ஒரு பொம்பளை அப்படியே அடக்கோடமா பேசிட்டு இருக்கு. நீங்க தேவலாம் என்ன பிரச்சனை பண்ற? ஏய் இங்க வந்து என்ன கெடுத்தது எல்லாம் இல்ல. அப்புறம் என்ன இருக்கு என்ன போயா சர்க்கம் போயா சர்க்கம் போடாடே. சின்ன பையன் சங்க வந்தானா வச்சுக்க. எலும்பு உடைச்சு போறாரா? ஏய் புறா கண்டா ஒன்று உருப்படியா இருக்கு. புதுக்கோட்டை கார்த்திக் ராஜா முன்னாடி எனக்கு முன்னாடி பிளாக்குள்ள ஆர்ந்த நன்றி கலந்து தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை இதே வணக்கம் வணக்கம் வணக்கம். இது வாயால ஓ வாயால யாரு ஏமா தெரியாது வயல வாய்க்க வர போறா. வாயில என்ன எதுவுமே ஒண்ணும் நடக்க முடியலன்னு எனக்கு தெரியும். வாயில தான் வியாபாரமே வாயில தான் இருக்குது. வாயிலே தொழில் பண்றீங்க. எப்படி இப்படி எல்லாம் வாயில வந்து நீங்க உங்களுக்கு எது பண்ணணும் சொல்லுங்க. நமக்கு பல தொழில் இருக்கு. பண்றதுக்கு ஆள் இருக்கு போகுது. நம்ம இருக்க அப்புறம் நீ பண்றீங்க என்ன தொழில் புரட்டாக்கு மாவு உருட்டுறேன். நான் சிங்கப்பூர் ஐயா அந்த மாவை கொடுத்தா முகத்தை பார்த்து பேசிய சைஸ் என்ன பேரி போய் வாங்கி கொடுறா. இல்லாத பத்தி நீ பேசாத. இல்லாதது பேசிட்டு நாளைக்கு நாடாமல கட்டி கட்டி பிடிச்சி மூடு வந்து மூடு நான் பிடிச்சிருக்கேன். சத்தியமா நீ வந்து என் மேல விழுதன வச்சுக்க வலிச்சுதான் இல்ல கல்யாணமே ஆகல. இந்தடா யாரு கார்த்திக் ராஜா போறா சண்டா வேலை பார்த்தனே என்ன இதுக்கெல்லாம் என்னைய மடார்னு போற ஆளுங்க பாருங்க. நீ குண்டி கறிட்டு எந்திரிக்க முடியாது பாரு. அப்புறம் மடார் மடார்னு போடுவேன். எந்திரிக்க முடியுமான்னு பாரியா? மடார் நினைக்கிறீங்க
ரொம்ப இறக்கமா பண்றாங்க. குண்டா இருக்காங்க, எல்லா வேலையும் பார்க்கறேன். அப்படி என்ன பாப்பி வேலை மட்டும் பார்க்க முடியாது. அது என்னடா வேலை சகல ஒன்னால அதே நீ என்ன இந்த வேலையா பார்த்து முதல்ல டெஸ்ட் அதுக்கு தான் வைப்பேன் அதை பார்த்துட்டு தான் நான் அதுக்கப்புறம் இது வேலைக்கு ஒத்து வரணும் ஒத்து வரணும் என்ன டெஸ்ட் முந்தாண்டி எத்தனை குடும்ப கட்டுப்பாடு குடும்ப கட்டுப்பாடு நான் இந்த டெஸ்ட் வாங்கி குடிச்சு நானா நேத்து போன டைம்ல 1 லிட்டர் அடிச்சு அடிச்சு குடிச்சு பார்த்துட்டு சொன்னாரு. ஓஹோ அப்படி டாக்டர் பைப்லையா அடி அடி பைப்பியா அடி பைப்பியா வாய் தவக்கற வாய் அடி பைப்பு நீங்க பாரு ஏ வேலைய நான் பாருங்க உங்க வேலைய நீங்க பாருங்க நாங்க வந்து ஓ பிரச்சனைக்கு என்ன என்னென்ன ஒன்று எனக்கு தெரியல. ஆமா பல தொழில் நானும் பல தொழில் பார்த்துட்டேன். நீங்க அப்படி என்ன தொழில் பாக்குறீங்க? காய் தொழில் கருவாடு தொழில் குண்டு தொழில் எல்லா தொழிலும் பண்ணி பார்த்துட்டேன். அண்ணே எல்லாம் விட்டு எல்லாமே நட்டமா நிக்குது. ஏய் நட்டமா நிக்குதா? நட்டமா இல்லையா நஷ்டமா? கருவாடு ஐட்டம் எல்லா ஐட்டம் அண்ணோட எல்லா என்ன தவிர அந்த அப்படி ஒரு கருவாடு இருக்கா? அம்மா நம்மட்ட பல ஐட்டம் இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க என்ன உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. ஆமாமா உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. நம்ம குழப்ப பாருங்க. நீ ஓ போய் குழப்ப பாருங்க. நீ என்ன ஓகே சொல்ற? யார நம்ம மதுரை வேற இதுல பெரிய ரேட் வேணுமா இங்க இருந்து உனக்கு? உனக்கு போயா இந்த ஆள நான் பிளேட்டும் அந்த ஏறி அடி சிவி சிவி கலக்க சிங்காரி அடி சிவி சிவி கலக்க சிங்காரி பொட்டு வைத்து அம்மா வாமா அம்மா வாமா அம்மா வாமா சகலையும் ஷேர் பண்ணிக்குவோம். ஒண்ணு இப்படி வந்து ஒண்ணு இப்படி வந்து சமாளிக்கிறார். ரெண்டு இப்படி இருக்கு எப்படி நீ தூரம் ஒரு உத்தேர மாட்டார். நான் ஏன் ஊர்ல நாடகத்துல பப்புக்கு போறேன் தெரியுமா? சாப்பாடுக்கு சாப்பாடு தண்ணி சம்பளத்துக்கு சம்பளம். டெய்லி 12 மணி ஆச்சுன்னா கட்டி குடிக்கிற சீனு கும்பல புள்ள நம்ம பங்காளி அப்படியே வெறும் மாதிரி ஏது கட்டி முடிச்சுன்னு என்னன்னு போற இன்னும் சொல்லிக்கு பிரயோஜனம் கிடையாதுன்னு இந்த காவடி ரேப் பண்ண போறேன் ஜங்கத்துல தண்டம் கட்ட போறேன். அப்படின்னா என்ன அப்படின்னா என்ன ரேப்னா கற்பனைக்கு நோத்தா அப்படின்னா ஒண்ணுமே தெரியாம இருக்கப்ப எனக்கு முன்ன பின்ன செஞ்சது என்னங்க இந்த வேல வரல கிட்ட ஒண்ணு பாக்குறேன். அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். சகலே அம்மா நெடுந்தூரம் போக வேணாம். போக வேணாம் நடச்சபடி நடக்கும் ஒற்ற பச்சரிசி கொண்ட பலிக்கிட இரவே பச்சரிசி கொண்ட பலிக்கிட இரவே எகிச்ச சுமந்த சுர நாங்க கேட்கலே. என்னைக்கு நான் பார்த்தேனோ அந்த நாள் முதல்ல நான் தூங்கவில்லை ஏண்டி புள்ளே நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ளே எனக்கு முன்ன பார்த்தேனோ அந்த நாள் முதல்ல நான் தூங்கவில்லை அடி ஏண்டி புள்ளே அந்த மூணு
சொன்னாரு ரகுத 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 தில்லாலே தில்லாலே ரகுத தில்லா ஏதோ சொன்னாலும் மைக்கிலே சொல்லு. நிறைய பாட்டு. என்ன பாட்டு? புது பாட்டுமா புது பாட்டு என்ன பாட்டு? தலைகீழ நடக்காத மண்டபத்திரமா என்னது? ஏய், அந்த வார்த்தை தலையே மன்னாரே மன்னாரே தலையே நடக்காத மரியாதை என்னன்னு சொல்லு. தலையில நடக்காத மண்டபத்திரமா மூலபத்திரமா தானம் சேராது அதுக்கு மைக்கிலே சொல்லு பரவாயில்ல. ஏய், அது சேர்ந்து சேர்ந்து நீ மைக்கிலே சொல்லியா மதே? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்த பாருங்க என்ன வார்த்தை கேக்குறேன். ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உன்னை பக்கத்துல ஜோடியா போடுங்க பத்தி என்ன கேக்குறீங்க? ஒரு கராஜல அடிச்சு போட்டாங்க அடுத்த கட்டு நம்ம ரெண்டாவது கட்டு அடிச்சு தலையே நடக்காத தலையில நடக்காத மண்டபத்திரமா அடிபாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ அது ஊட்டியிலே வாங்கினது அறிய மாட்டேன்னு சொல்லாதடி பலிக்குது என் மனசு கோபப்படாம வாங்கிக்கடி அடிக்கிணையே ராசாத்தி அடிபாடி புள்ள அடிபாடி புள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா அது ஊட்டியிலே அறிய மாட்டேன்னு சொல்லாதடி பலிக்குது என் மனசு மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுதே அந்த மல்லிப்பூ மல்லிப்பூ வச்சு வச்சு பாடுதே அந்த மல்லிப்பூ ஆடியா என்ன பாரு படிக்கிறது மறந்துட்டேன் அதே கீழறங்கின ஒரு பிள்ளையோட பேசிட்டு தான் இருந்தேன். விழுக விட்டு நான் கீழறங்கி கீழறங்கி முடிக்க போய் நானே முடிக்க போறே தன்னே நானே தனி நானே குத்து ரெண்டு
தேவதையை காணாமே ஊரே பாரு ஏதோ பொம்பளை பிள்ளைக்கு இறக்கப்பட்டு அதெல்லாம் வேண்டாம்னு சொன்ன பார்த்தா நீ அவுட் பண்ணினே சகல சகல எனக்கு அண்ணன் இந்த பணியில தூக்கி காட்டல ஒருத்தனுக்கு ஒரு ரசனை இவனுக்கு ஒரு பொம்பளையார பார்த்து ஒரு ரசனை ஏ ஓ தப்பு சைஸா இருக்குடா நான் பொம்பளை பார்க்க வந்து மாடு சாணி ஒரு பார்க்க வந்து குத்துறண்டி கொஞ்சமா ஏத்தி ஓ வாம பண்றதா உன்னால குத்த முடியுமா குத்துறே இல்லைன்னு வச்சிருக்க சரி பொம்பளை புள்ள பாவட எப்படி இவன் என்கிட்ட இங்க ஒரு குத்துறதுனால வந்து என்ன போட்டி போடவே கூடாது ஆமா நீ குத்துற பேர வந்து தங்கத்துல பேச என்ன குத்துறது இல்லையா ஆள பாருங்க நான் குத்துறண்டி குத்துறண்டி முண்டைக்கு உட்கார்ந்து எந்திரிக்க முடியல அவ்வளோத்துக்கு அது சொந்த தொழில் இருக்குல்ல கைத்தொழில் அதுதான் உடம்பு சகல கை தொழில் எங்க பாக்குறீங்க குத்துறண்டி குத்துறா இது கல்லாட்ட ஆடுறியா நீ குத்துறனா உட்கார்ந்தே குத்த வேண்டானே எதுக்கு இது கட்டி பிடிக்க பாவம் இறக்கப்பட குத்த வந்தா கட்டி பிடிக்கிறேன் இறக்கப்பட குத்த வர குத்துறனா யாரோ ஒண்ணே வேற பக்கம் சொல்லி பழக்கிட்டாங்க
வேறயா இங்க கட்டி பிடிக்கிற வேலை வச்சுக்கவே மாடு காலைக்கு போட மாட்டீங்களா? உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. சரி ஒரு தடவை மட்டும் போ, நான் வரமாட்டேன். சரி, வா கூட இருந்தா ஒரு முத்து தானே. நீ பிரார்த்தனை பண்ற வரமாட்டேயா? நான் பிரார்த்தனை பண்ண என் தம்பி போய் சொல்ல மாட்டேன். அவங்களுக்கு தெரியும். நீ பரிச்ச புண்ணு எழுதி பாஸ் ஆயிருவடா. கட்டி பிடிக்கிற உட்காந்து ஆட உட்காந்து பார்த்துட்டு இருக்க. என்ன கவனிச்சிட்டு இருக்க? என்ன நடக்குது? இங்கே பள்ளிக்கூடத்து பாடத்தை கவனிச்சு சொல்ல வேண்டாம். 5வது மாதத்துல டீச்சர் யாருன்னு தெரியாது. இப்ப குத்து கரெக்டா போட்டானுங்க. இல்ல போய் சொல்ல மாட்டேன். அவனை பத்தி எனக்கு தெரியும். பாருங்க, சத்தியமா நீ கட்டி பிடிச்சேன்னு சொல்லி உடைஞ்சு போயிருவியா? நான் கட்டி பிடிக்கிறேன் இல்ல ஓடு குத்துட்டேன். ஒரு குத்தா காசா பணமா? கை வந்துச்சு, வலிய குத்து. ஏய், இந்தாயா, வலிய உண்டாக்குறியா? அடக்க, இங்க வரியா? நீ வேணா சொல்லிட்டு நான் வேணா குத்துறேன். சரி நான் நிக்கிறேன். ஏய், நிக்கிறியா? இல்ல ஒண்ணு அங்கிட்டு வரணும். என்னத்தியா நிக்கிறேன்ற? இந்த குத்து வந்தனே. ஏய், குத்துறனா உட்காந்து குத்துறயா? குத்து ரெண்டு குத்து ரெண்டு. குத்து ரெண்டு குத்து ரெண்டு. இந்த ஆளு பிடிச்ச இவன் ஜோலி வாக்குறான்டா. ஏய் உனக்கு வருமா வேணும். ஏய், இங்க வரியா? உனக்கு அவர்தான் மரியாதை தெரிஞ்சுக்க. என்ன? இத யூடியூப்ல கட் பண்ணிருப்பேன். அண்ணே ஏய், அண்ணே கட் பண்ணேன் யூடியூப்ல. எங்க வீட்ல அண்ணே நல்லா ஜூம் பண்ணி உன் பொண்டாட்டிக்கு போது வாட்ஸ்அப்ல போட்டு. நீ இப்படி கட்டி பிடிக்க பாக்க மாப்பிள்ள வேணும். வேணாம் போறா உட்கார ஓடி நான் இருக்கேன். அம்மா எதுக்கு? உனக்கு எத்தனை கல்யாணம் தான் பண்ணுவ? நான் என்ன சர்ச்சை பண்ண அவனை காப்பாத்துறேன். இந்த ஒரு சின்ன மட்டும் ஒரு சில என்ன செய்யுது? இதெல்லாம் எடுக்க சொல்றேன் பாரு. நான் வர மாட்டேன். சகல படுத்து என்ன புரிய? ஏய்! முதலாளி படுக்க சொல்றியா? என்ன எந்திரியா முத என்ன பண்ற? ஏய்! கோவிலான காலை தூக்கிட்டு தும்பிக்க என்ன சகல காலு கெண்டுது. நல்லா ஆடுறீங்க. நல்லா பாருங்க. ஏன் படுக்க சொன்னேன்னா எதுக்கு படுக்க சொன்னீங்க? இந்த மாதிரி சீனை பார்த்தா நல்லா நிறைய பேர் பார்ப்பாங்க வீடியோல. இதுல இதோட நீ வீட்ல அப்புறம் உங்க புருஷன் உங்களை எடுத்துக்கிட்டாரு. ஏன் முன்னாடி என்ன முதல்ல எடுத்துக்கிட்டா அதனால இப்ப நீ ஆடு கிடைக்காம அந்த ஏன் உங்க ஆள பறந்த வாய் தவக்கல. நீங்க ஓகேனா ரைட்னு சொல்லுங்க. ஓகே நான் சரி சகல இப்ப கொளுத்தி அங்க இருக்கு. அது சிங்கப்பூர்ல கூட அந்த கொடுமையில ஏன் கேக்குறீங்க? உன்னை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். அப்படினா என்ன? காதல்னா கண்ணா பாரு. அப்படினா ஏ ஒண்ணுமே இங்க வரங்க உங்க தலையில ஐயோ ஐயோ என்னையா? சாமி சக்தி வாய்ந்த தெய்வம் கருப்பு. இந்த கருப்பை அடிச்சு அந்த கருப்பை மேல செத்து போறேன். உண்மையா சொல்றேன் உங்க தலையில இதுவரையும் பண்ணதே கிடையாது. நானும் ஆட்டுக்குட்டி மேய்க்கிற என்ன பண்ணிருக்க? ஆட்டுக்குட்டியவா? முக்கியமான விஷயம் வெட்டி ஏ சகல ஆடு வைக்கும் போது எத்தனை வாட்டி பண்ணிருப்பேன்? போய் கவுண்ட் பண்ணிட்டு வா. உங்களை நான் காதல் பண்ணலாம்னு இருக்கேன். இது வர ஏப்பா அப்ப இதே சோழி தான் திரும்பியா? காதல் காதல் ஏன் அவர் முன்ன பின்ன பண்ணதெல்லாம் நட ஆறாம கேட்பாரு. நான் அவர் ஒரே உங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. தம்பி சொல்லி ஒரு செல்ல ஏ நான் வேணா வரேன்டா சொல்லி கொடுக்க. பாவம் ஒன்றரை இந்த பயலோட ஜோதிடர் உங்களை நான் காதல் பண்ணேன். என் காதல் எப்படி எப்படி என்ன பண்ணுவாங்க தெரியல. பாடி ரசத்தியே நபார சுத்தியே நீ பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே எம்மாமன் மெத்த எம்மாறி கொழுந்தே நீங்குருடி கொஞ்சம் காரி இருந்தே கஞ்சி கஞ்சி நாவார கொஞ்சி கொள்ள நீவார பாடி ரசத்தியே நபார சுத்தியே பார்த்த பார்வையிலே நான் பூத்த சோலையிலே ஆமென் மெத்த எம்மாறி கொழுந்தே நீங்குருடி கொஞ்சம் காரி இருந்தே கஞ்சி கஞ்சி நாவார கொஞ்சி கொள்ள நீவார பாடி
என்னுடைய காதல் காதல் எப்படி காதல் என்னுடைய காதல் சொல்லவா மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பிறத்தரிக்கிறேன் மனமே மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே தினம் தினம் உந்த தரிசனம் பிறத்தரிக்கிறேன் மனமே இங்கே இல்லாத காதல் பண்றேன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைய பாட்டுல காலையில சொல்லிக்கிறாம பேக்க தூக்கிட்டு போயிருந்து நம்ம பங்காளி எல்லாம் கட்டிங்க குடிச்சிட்டு காலையில கம்மாக்கரை சுத்தி வர முடியாது இவங்க அம்மா இருக்கு என்னத்த போய் பொண்ணுங்க நீ ஏன் கோபப்படுற என்னவோ அம்மா எத்தனை தெய்வம் இருந்தாலும் எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய் 10 மாதம் எடுத்த தாய்க்கு தாயா பிள்ளையோட அருமை தெரியும். தாய்க்கு பொண்டாட்டிக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. பொண்டாட்டி என்ன செய்வா, புருஷங்கார வேலைக்கு போனா பாக்கெட் தடி பாப்பா, காசு இருக்கா இல்லையா, அப்பா காசு இருந்தா எடுத்துக்கிடுவா, காசு இல்லைன்னா கேணிக்குள்ளே பிடிச்சிடுவா, வேணுக்குள்ளேயும் பிடிச்சிடுவா. இது தாய் சாப்பிடல சாப்பிட்டா நான் சாப்பிடல அப்படின்னு வயிற்று தடி பாப்பா. எத்தனை தெய்வம் இருந்தாலும் முதல் தெய்வம் தாய். 10 மாதம் எடுத்த தாயை பாடு பாடு பாடு. இது பொய் தூக்கமா, நான் தூங்கவே இனி நாளாகுமா. சீசன் ஆரம்பிச்சதுல யாரோ பாடியதாரோ யாரோ, முக்கு நீயே மூச்சு முட்ட கத்து நீயே காதுகளியே பெத்தெடுத்த தாயே உன்னை இப்படி நான் மறப்பேன். 300 நாள் சுமந்து என்ன மூச்சடக்கி பெத்தெடுத்து
பல நூறு தவம் இருந்து பக்குவமாயினெடுத்து அம்மா மாறுலையும் தோளுலையும் நாவூரங்க என கட்டி காட்டிலையும் மேட்டிலையும் எத்தி வருவெடுத்தி எனக்காக தியாகம் செஞ்ச சாமி நீதான் சொல்லி தெரியணுமா ஏ அம்மாவே நீதான் சொல்லி தெரியணுமா 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி எடுத்த அம்மா அன்புக்கு முன்னால சும்மா ஓரத்தை எல்லாம் பாலாங்க குட்டி வளவள அம்மா அன்புக்கு முன்னால சும்மா எறும்பு அண்டாம சுருப்பு சேராம கண்ணுறக்கம் பாராம கற்று தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்து அம்மா அன்புக்கு முன்னால சும்மா அன்புக்கு முன்னால சும்மா காட்டி வரல குறிச்சு அங்கங்க சொல்லி கொடுத்த அண்ணாட குல குறிச்சு சோறு பொங்கி கொடுத்த ஆக்காட்டி விரல புடிச்சு அக்கங்கா சொல்லி கொடுத்த அண்ணாட நூலை குடிச்சு நெல்லு சுரு பொங்கி கொடுத்த களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை வச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டுன்னு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காண அங்கே வெளி பதவி அம்மா கொஞ்ச நேரம் காணல நாங்கவே பதறி நிப்பு கொஞ்ச நேரம் காண அங்கே வெளி பதவி காஜகத்து நம்பர் காசாயத்தை குடிக்க வந்து என் புள்ள கலெக்டர் என்று ஊரு சொல்லி வச்சே தாரிய வித்து தாயே படிக்க வச்சே உன்னை பாட வார்த்தையிலே அம்மா உன்னை பாட வார்த்தையே அம்மா அன்புக்கு முன்னால சும்மா அன்புக்கு முன்னால சும்மா ஆராரிரோ 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 குடிகார அப்பனுக்கு அடிமட வாக்கப்பட்ட கோபுரமனாவுசர கொடுமையை தாங்கி விட்ட குடிகார அப்பனுக்கு அடிமளவாக்கப்பட்ட கோபுரவனோசர புதுமொழி தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடன்பட்டு ஐந்து நாம் படிக்க பட்டதும் போதும் பாதியிலே உசிர விட்டு அம்மா பட்டதும் போதும் போதிலே உசிர விட்டு பட்டதும் போதும்
வந்திருக்கே பாவிமயன் சும்மா பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்ட வந்திருக்கே பாவிமயன் சும்மா ஆராரிரோ ஆராரிரோ சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைந்திருக்கும் சரவணா ஒளிபெருக்கி என்பவர்களின் ஜார்ந்த நன்றி மற்றும் பக்கா மேலமாக விளங்கியிருக்கும் விசேஷ நன்றி நன்றி